அம்மாவா வீட்லையும் எதிர்க்கட்சியாக களத்துலையும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற தன்னோட தாயை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வீரதீரமாக பேசிக்கிட்டு இருந்த வைஷ்ணவி இப்போ திடீர்னு இனி தமிழக வெற்றி கழகத்தில் நான் இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தாவேக்கா மேலே அவங்க பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. நிஜமாவே தாவேக்கா நிர்வாகிகள் அந்த தப்பெல்லாம் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோவில் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வைஷ்ணவி அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, நிஜமாவே தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு கட்சி நல்லா வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா, உண்மையாகவே கட்சியை நேசிச்சிருந்தாங்கன்னா அவங்க எதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தில் வைஷ்ணவி மாதிரி நிறைய பெண்கள் இணைஞ்சு அரசியல் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த கட்சி விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தது. அப்படி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே பல பெண்கள் அந்த இயக்கத்தில் வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்க எல்லாரும் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படி வேலை பார்த்த பல பெண்களுக்கு இப்போ வர தமிழக வெற்றி கழகத்தில் பதவிங்கிறது கிடைக்கல. அவங்க அடிப்படை உறுப்பினர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி எந்த போஸ்டிங்கும் கொடுக்கலனாலுமே கட்சியினுடைய தலைவனும் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ட்டு கட்சிக்காக உண்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பதவி கிடைக்குதோ இல்லையோ, நம்மளுடைய தலைவருக்கான லட்சியமும் நமக்கான லட்சியமும் ஒன்று தான். லட்சியம் நிறைவேறினா போதும், நம்ம சரியாக வேலை பார்க்குற பட்சத்தில் பதவிங்கிறது நமக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நிதானமும் பொறுமையும் தான் ஒரு கட்சி தொண்டனுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும் இல்லை, மற்ற கட்சி உறுப்பினர்களுக்கும் தான். தன்னோட கட்சி கொள்கை ரீதியாக மாறிட்டாங்க. அவங்க என்ன கொள்கை அறிவிச்சாங்களோ அதுபடி இப்போ நடந்துக்கல. கட்சிக்குள்ள நிறைய தவறுகள் நடக்குது, அதை தலைமை தட்டி கேட்க மாட்டேங்குது. இப்படியான காரணங்கள் சொல்லி விலகினா பரவாயில்ல, ஆனா எனக்கு பதவியை கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல, என்னை கண்டுக்க மாட்டாங்க, இப்படிலாம் சொல்லி விலகினா தனக்காக அரசியலுக்கு வந்தாங்களா இல்லை கட்சி வளரணுங்கிறதுக்காண்டி அரசியலுக்கு வந்தாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இங்கே எழும். ரெண்டாவது, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய பதவிங்கிறது நிரந்தரமே கிடையாது. 3 to 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா எல்லா பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களும் மாற்றப்படுவார்கள். கட்சியில் நல்லா வேலை பார்க்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வைஷ்ணவி அவங்க கட்சியில் சேர்ந்து 1 வருஷம் கூட இன்னும் முழுசாயிருச்சான்னு தெரியல. தமிழக வெற்றி கழகமே 2வது வருஷத்துல தான் காலடி எடுத்து வச்சிருக்கு. இன்னும் அவங்களுக்கு வயசு இருக்கு. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான். அதுக்குள்ள ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு கட்சியில இருந்து அவசரமாக விலகிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய மன உளைச்சலுங்கிறது அவங்களுக்கு வந்துட போகுது? இந்த ஒரு விஷயத்தையே தாங்கிக்க முடியலன்னா அரசியலில் பல கட்ட மன உளைச்சல்கள், பல கட்ட போராட்டங்கள் இருக்கு. உண்மையாகவே இவங்களுக்கு ஒரு முக்கியமான பதவியும் பொறுப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா இதையே தாங்கிக்க முடியாத அவங்களுக்கு அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான மனப்பக்குவம் எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஷ்ணவி மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பொறுமையும் நிதானமும் இவங்க கிட்ட ஏன் இல்லை அப்படின்னா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் இவங்களுக்குள்ள வந்தது தான் காரணம். தமிழ்நாட்டில் என்ன 2 லட்சம் பேர் கிட்ட தெரியும், ஆனால் கோயம்புத்தூரில் உள்ள பல முக்கிய நிர்வாகிகளை யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டேன், நிறைய பேர்கிட்ட கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதே நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை தான். ஏகப்பட்ட பேர்கிட்ட கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுனால மட்டும் கட்சி வளர்ந்துடாது. இது வரைக்கும் எத்தனை இடத்துல கட்சியினுடைய கொள்கையை பற்றி பேசியிருப்பீங்க? பெரியார் அம்பேத்கர் பற்றின வகுப்புகள் எத்தனை நடத்தியிருப்பீங்க? முதல்ல நீங்களே எத்தனை புத்தகங்களை பெரியார் பற்றியும் அம்பேத்கர் பற்றியும் படிச்சிருப்பீங்க? நீங்களே உங்களோட கட்சி கொள்கை தலைவர்களை சரியாக படிக்கலைங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீலில் குழந்தைகள் கிட்ட அம்பேத்கர் பற்றின தப்பான மிஸ்லீட் பண்ணுற வீடியோ பயங்கரமாக வைரலாச்சு. இதுதான் உங்களோட கொள்கை தலைவரை நீங்களே படிக்கலைங்கிறதுக்கு சிறந்த உதாரணம். அண்ணல் அம்பேத்கர் அனைவருக்குமான பொதுவான தலைவர். ஆனால் அவரோட இனத்தவருக்காக மட்டும்தான் போராடினார்னு நீங்கள் பேசும்போதே தெரியும் உங்களுக்கு அரசியல் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லைன்றது. வைஷ்ணவி மாதிரியே நிறைய பேர் விஜய் இன்னும் அரசியல்வாதியாகவும் நடிகனாகவும் பிரித்து பார்க்காம அவங்களுக்கு என்ன தோணுதோ, ரசிகனாக இருக்கும்போது விஜய் அவர்களை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது கட்சிக்கும் விஜய்க்கும் பெரிய அவப்பேரை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத கருத்துக்களை தெரிவித்து அதன் மூலமாக கட்சியை அவப்பேற்படுத்துகிறாங்கன்னு பார்த்தா, கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுவான ஆட்கள் பற்றி தான் பேசுகிறேன். கட்சியில் உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னா தலைமைக்கு கட்டுப்படணும். விஜய் அவர்கள் பல அறிக்கைகள் விட்டுருக்கிறாரு. ரசிக குஞ்சுகளாக இருக்காதீங்க, நம்மளை விசிலடிச்சா குஞ்சுகளான்னு சொல்லிடவே கூடாது, அரசியல் மனப்பக்குவம்ன்றது நமக்கு வேணும், உங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், வண்டிக்கு பின்னாடிலாம் வராதிங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அறிக்கைகளாக வெளியிட்டிருக்கிறாரு. ஆனால் கட்சியினுடைய தலைமைக்கே கட்டுப்படாமல் இன்னும் ரசிகனாக இருந்து பல பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற எந்த கட்சிக்கிட்டையும் இல்லாத ஒரு நல்ல விஷயத்தோட கட்சியை ஆரம்பித்தார் விஜய். அதுதான் சுய ஒழுக்கம், நாகரிகமான அரசியல். நம்மளோட அப்ரோச்சே டீசன்ட் பாலிடிக்ஸ் தான், நம்மளோட அடையாளமே அதுதான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னார் மாநாட்டில். ஆனால் கட்சியினுடைய தொண்டர்களே அப்படின்னா என்னன்னு கேட்குற மாதிரி
ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. வைஷ்ணவி போன்ற இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், கட்சியில் புதுசாக சேர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி உள்ளே வந்திருக்கிறவங்கன்னு எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். பதவிக்கு பின்னாடி அலையாதீங்க. கட்சியோட தலைவர் விஜயை கூட துதிப்பாடாதீங்க. அவர் மக்களுக்காக நல்லது செய்ய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு கட்சியை உயர்த்துறதுக்கான எல்லா வேலையும் பாருங்கள். அதுக்கான ஒரு முகமாக விஜயை பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி விஜய் மட்டும்தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ஒன்று வரும்போது விஜயை தவிர மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஓட்டு எப்படி விழுகும்? தமிழக வெற்றி கழகம் அரசியல் அறிவோடு செயல்படக்கூடிய பல நிர்வாகிகள், ஆண் பெண் 2 பேருமே இருக்கிறாங்க. அப்படியான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்க மூலமாகவே அவங்களோட மாவட்டத்தில், அவங்களோட ஊர்களில் அரசியல் வகுப்பு எடுப்பதற்கான வேலைகளை டிவிக்கு தொடங்கும் பட்சத்தில் தான் இது மாதிரியான தற்குறி நடவடிக்கைகளை தடுக்க முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.